ஒரு கிராமத்தில் கவிதான்றவங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க. கவிதாக்கு ஒரு பொண்ணு இருக்கா. அவ பேர் தீபா. தீபா குழந்தையா இருக்கும்போது அவங்க அப்பா ஒரு விபத்தில் இறந்துடுறாரு. அதனால குடும்பத்தை கவிதா தான் பார்த்துக்கிட்டு வந்தா. கவிதாக்கு சொந்தமான இடத்துல வளையிற தக்காளியை பறித்து அந்த ஊர் மக்களுக்கு வியாபாரம் பண்ணிக்கிட்டு வந்தா. தக்காளிம்மா தக்காளி, வாங்க தக்காளிம்மா தக்காளி. ஒரு நாள் தீபா ஸ்கூலுக்கு கிளம்பாம நின்றுக்கிட்டு இருந்தா. அப்போ தீபாவை பார்த்த கவிதா, என்ன தீபா, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுல, இன்னும் கிளம்பாம நின்றுட்டு இருக்க? அம்மா, நான் ரொம்ப நாளாவே உங்ககிட்ட ஒன்று கேட்டுக்கிட்டு இருக்கேன், ஸ்கூல் யூனிஃபார்ம் வாங்கி தாங்கன்னு. ஆனால் நீங்கள் வாங்கியே தர மாட்டீங்க. எப்போதாம்மா வாங்கி தருவீங்க? யூனிஃபார்ம் தானே, இந்த மாதம் காசு வந்ததும் வாங்கி தரேன் தீபா. ஃபஸ்ட்டு நீ ஸ்கூலுக்கு கிளம்பு. போங்கம்மா, நீங்கள் வாங்கி தரேன்னு வாங்கியே தர மாட்டீங்க. ஸ்கூலில் மிஸ்ஸு எல்லாரும் முன்னாடி நிற்க வச்சு என்னை திட்டுறாங்க. சரி, நீ கவலைப்படாத தீபா. இந்த மாதம் காசு வந்ததும் நான் கண்டிப்பாக உனக்கு